பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 9th ஓல்டு தமிழ் புக்கில் இருக்க ஒரு சில முக்கியமான டிஃப்ரெண்ட்டான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சுருப்பு நான் இதை பிரித்தெழுதுக என்ன அப்படின்னா சுரும்பு கூட்டல் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கருப்பு வில் அப்படின்னா என்னென்னா கரும்பு கூட்டல் வில். சரியா, இதை பாருங்களேன். இப்போ ஆப்ஷனில் கருப்பு கூட்டல் வில்லுன்னு வைப்பாங்க, அப்படி பிரியாது. கருப்பு வில் அப்படின்னா கரும்பு கூட்டல் வில். அடுத்தது பாருங்க, ஓல்டு கொஸ்டின்ல இந்த இது கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா வெவ்விருப்பாணி இதை பிரித்தெழுதுன்னு கேட்டிருக்காங்க. வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி. சரியா, ஆப்ஷன்ல வெவ்விருப்பாணிக்கு வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணின்னு வச்சிருந்தாங்க, அது தவறு. வெவ்விருப்பாணி அப்படின்றது எப்படி பிரியும்னா வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணின்னு பிரியும். அதே மாதிரி காண்டகு அப்படின்றது எப்படி பிரியும் அப்படின்னா கான் கூட்டல் தகு அப்படின்னு பிரியும். காண்டகு அப்படின்றது கான் கூட்டல் தகு அப்படின்னு பிரியும். அடுத்தது பாருங்க, இந்த பொறுத்தெழுதுகளை அதாவது உரிய பொருளை தருக. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆகுலம் அப்படின்றதுக்கான பொருள் என்ன அப்படின்னா தளர்வு. சரியா, நல்லா பார்த்துக்கோங்க. ஆகுலம் அப்படின்னா தளர்வு, மறந்துடக்கூடாது. அதே மாதிரி இதில் ஒரு சில முக்கியமான பழமொழிகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு சில பேர் டைரெக்டாக பழமொழிகள் எடுத்துக்கிறீங்க. இப்போ பாருங்களேன், லைக் ஹேண்ட் அண்ட் க்ளவ் அப்படின்னா என்ன அப்படின்னா சில பேர் நேரடியாக கேட்குறீங்க. அதாவது அப்படின்னா கையும் கையுறையும் போல அப்படின்லாம் எடுத்துக்கிற கூடாது. நகமும் சதையும் போல, இதுதான் பழமொழி. சரியா, அதே மாதிரி ஆங்கர் ஸ்வான் எனிமி அப்படின்னா என்னென்னா கோபம் குலத்தை கெடுக்கும். அடுத்து பிரேக் மை ஹெட் அண்டு பிரிங் ஏ பிளாஸ்டர். அதாவது இது இங்கிலீஷில் அப்படியே எடுத்தோம் அப்படின்னா என்னோட மண்டையை உடச்சிட்டு நீயே பிளாஸ்டர் எடுத்துட்டு வா அப்படின்னு வரும். இது தமிழை பழமொழியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவது போல. சரியா, அடுத்து தேர் இஸ் ஏ டேஞ்சர் இன் மென்ஸ் ஸ்மைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இங்கிலீஷில் டைரெக்டாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதாவது ஒருத்தனோட சிரிப்புக்கு பின்னாடியும் ஆபத்து இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதை தமிழில் எடுத்தோம் அப்படின்னா தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா நம்மளுக்கு முன்னாடி தொழுகிறது அப்படின்னா வணக்கம் சொல்கிற எதிரியோட கையுக்குள்ளேயும் ஒரு படை வச்சுருப்பாங்க, ஆபத்தானது அப்படின்ற மாதிரி அர்த்தம். இது சொல்லியாச்சு. அடுத்து பாருங்க, வெல்த் இஸ் பெஸ்ட் நோன் பை வாண்ட். சரியா, அதாவது நம்மக்கிட்ட இருக்க இருப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையாக இருக்கும்போது தான் அதோட அருமை தெரியும்னு கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில் டைரெக்டாக. அது தமிழில் என்னன்னா வெல்த் இஸ் பெஸ்ட் நோன் பை வாண்ட் அப்படின்னா நிழலின் அருமை வெயிலில் தெரியும். நன்றி.